கபாலி திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் வணிக வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், வணக்கம். கபாலி திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில எதற்காக இந்த திடீர் சோதனை நடைபெற்று வருகிறது? எழில். ரஜினி நடித்திருக்கிற கபாலி திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதிலும் வெளியாகி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 90க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த கபாலி திரைப்படத்தினுடைய டிக்கெட் ஆனது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கட்டணத்தை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று தொடர்ந்து வந்த புகாரை அடுத்துத்தான் தற்பொழுது விற்பனை வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதாவது ஒரு டிக்கெட் ஆனது குறைந்த விலை 10 ரூபாயிலிருந்து அதிக விலையாக 120 ரூபாய் வரை விற்பனை செய்து கொள்ளலாம் என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த கபாலி திரைப்படத்தினுடைய டிக்கெட்டினுடைய விலையானது சுமார் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்ற ஒரு தொடர்ந்து புகார் விற்பனை வரித்துறை அதிகாரிகளுக்கு சென்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிகாரிகள் இந்த புகாரை அடுத்து இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிற திரையரங்குகளில் இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்காக 10க்கும் மேற்பட்ட குழுக்களை இந்த விற்பனை வரித்துறை அதிகாரிகள் அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 3 அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நேரடியாக திரையிடப்பட்டிருக்கிற திரையரங்குக்கு அதிகாரிகள் குழு வந்து அதாவது ரசிகர்களிடத்தில் அவர்களுடைய கேள்வியை கேட்கிறார்கள். உங்களுடைய டிக்கெட் ஆனது எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கினீர்கள் என்று அவர்கள் நேரடியாக ரசிகர்களிடத்தில் கேள்வியின் மூலம் கள ஆய்வு செய்து அவர்களுடைய அறிக்கையை அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திரையரங்கத்தினுடைய அலுவலகத்திற்குள் சென்று எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, அதனால் வந்த வருமானம் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர்கள் நேரடியாக திரையரங்குக்கு சென்று உள்ளே சென்று அவர்களுடைய சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னையில் எழும்பூரில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு திரையரங்கம். இந்த திரையரங்கத்தில் வணிக விற்பனை வரி துறை அதிகாரிகள் அவர்களுடைய சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காலை 10 மணிக்கு உள்ளே சென்றவர்கள் தொடர்ந்து தற்பொழுது அவர்களுடைய சோதனையை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்த பிறகுதான் அதாவது இந்த புகாரானதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஒரு டிக்கெட் ஆனது எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது, இதுபோன்று தமிழகத்தில் எத்தனை திரையரங்குகளில் இவர்களுடைய சோதனையானது ஆய்வானது நடந்து கொண்டிருக்கிறது, அதன் மூலம் கிடைத்த தகவல்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அதிகாரிகள் வெளியில் வந்த பிறகு நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதாவது கபாலி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் கபாலி திரைப்படத்தினுடைய டிக்கெட் ஆனது அதிக விலைக்கு விற்கப்பட்டு அதனால் விற்பனை வரித்துறை அதிகாரிகள் திரையரங்குகளில் 10க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்து சோதனையில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் காண முடிகிறது.